ஓம் சாந்தி. சிவபகவானின் மகாவாக்கியம். திருப்திமணி. திருப்தி பிராமண வாழ்க்கையின் விசேஷ குணம் என்று சொல்லலாம், அல்லது விசேஷ வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்லலாம். திருப்தி என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ மாற்றத்திற்கான கண்ணாடியாகும். எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு அவசியம் குஷி இருக்கிறது. இது பிராமண வாழ்வின் மகிமையாகும். எப்பொழுதும் திருப்தி இல்லையெனில் அது சாதாரண வாழ்க்கை. திருப்தி வெற்றிக்கு சுலபமான ஆதாரமாகும். திருப்தி அனைத்து பிராமண குடும்பத்தினரை அன்பானவர் ஆக்குவதில் சிரேஷ்டமான சாதனமாகும். யார் திருப்தியாக இருக்கிறாரோ அவருக்கு தானாகவே அனைவருடைய அன்பு கிடைக்கும். திருப்தியான ஆத்மாக்களை எப்பொழுதும் அனைவரும் தானாகவே நெருங்கி வருவார்கள் மற்றும் ஒவ்வொரு சிரேஷ்டமான காரியத்தில் உதவியாளராக ஆக்குவதற்காக முயற்சி செய்வார்கள். திருப்தியின் விசேஷ தன்மை தானாகவே ஒவ்வொரு காரியத்திலும் பொன்னான வாய்ப்பிற்குரியவர் ஆக்கிவிடுகிறது. தானாகவே காரியத்திற்கு நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களுக்கு திருப்தியான ஆத்மாவிற்காக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். திருப்தி என்பது எப்பொழுதும் அனைவரது சுபாவ சம்ஸ்காரத்தை ஒத்துப்போகச் செய்வதாகும். திருப்தியான ஆத்மா ஒரு பொழுதும் யாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தை கண்டு பயப்படுபவர்களாக இருக்க மாட்டார்கள்.